அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். நான் உன்னை சுகமாக இருக்க பண்ணி நான் உன்னை காத்து கொள்வேன் என்று சகோரியே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் உங்கள் நடுவிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவன் தருவார். ஒருவேளை எங்களை சுகமே இல்லை, பலவீனப்பட்டிருக்கிறோம் என்ற யோசிக்கிற இந்த நிலைமையிலும் கர்த்தர் உங்களுக்கு காத்து உங்களை சுகமாக நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் தங்க பண்ணுவார். அதில் முந்தின பகுதி வாசிக்கும் போது ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் என்கிறார். நீங்கள் ஒரு வேளை ஏழைகளாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை ஜீவிதங்கள் பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அந்த சூழ்நிலை மாதிரி தான் உங்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுகிற தேவன். எளியவர்கள் பெருமூச்சு விடுகிறது நிமித்தம் நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம். ஆக உங்களுடைய பெருமூச்சு எப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சுகமாக ஒரு விடியற்காலம் உண்டாகுமோ என்று பெருமூச்சோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அவர் சுகமாக தங்க பண்ணுவார். நான் இப்பொழுது இழந்து, யார் இயேசு தேவன் நான் இப்பொழுது இழந்து அவர்களை சீர்களுக்கு, சிறுமையானவனுக்கு எளிமை சீர்களுக்கு அவர்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுங்கள். உங்களை சுற்றிலும் சீருகிற ஜனங்கள் இந்த சூழ்நிலையிலும் உங்களை கஷ்டப்படுத்தலாம். கர்த்தர் உங்களுக்காக இந்த வேலையில் எழுந்தருளி அவளுக்கு பதில் செலுத்தி அவர்கள் நடுவில் உங்களை காத்து, குடும்பத்தை காத்து, வீட்டை காத்து சுகமாக தங்க பண்ணுகிற தேவன்தான் நம்முடைய தேவன். ஆக அந்த தேவனை நோக்கி பாருங்கள். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின்படி கேட்கிற குடும்பத்தை காத்து சுகமாக இருக்க தங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதா.